இறையேசு நாமத்தினாலும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளுக்கான தலைப்பு ஒரே ஆண்டவர் ஒரே திருமுழுக்கு. ஜெபிப்போம். கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் உமது அடியார்களின் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் என்றும் பிரிதியாய் இருப்பதாக. ஆமென். நாளுக்கான தலைப்பு ஒரே ஆண்டவர் ஒரே திருமுழுக்கு. முதல்ல திருமுழுக்கு என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது, திருமுழுக்குனா நம்ம கிறிஸ்தவராகிய நாம் பிறந்து பிறகு என்ன பண்ணால் நம்மளை வந்து கடவுளுக்கு பிரதிஷ்டை செய்வது. என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது என்ன பண்ணுவாங்க, பேர் வைப்பாங்க. பேர் எடுத்து சர்ச்சுக்கு எடுத்து போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயத்தில் வந்து ஆயிரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் வந்து தண்ணியை வைத்து என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஆசீர்வதித்து பெயர் வைப்பாங்க. ஸோ ஞானஸ்தானம் இப்படி இது ஒரு இது கொடுக்கப்படுகிறது. சில இடத்துல பார்த்தோம்னா நம்ம முழுக்கு ஞானஸ்தானம் சொன்னால் பெரிய தொட்டியில் தண்ணி இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்து முழுக வச்சு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. இது மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், ஞானஸ்தானம் வந்து பல வகையில் வந்து நாம் வந்து எடுக்கிறோம். அப்போ எதுக்காக இது ஞானஸ்தானம் எடுக்கின்றோன்னா, கடவுளுடைய மந்தையில் வந்து நாம் இணைவதற்கு, நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வருகின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு அந்த ஞானஸ்தானத்தை இணைப்பதற்கு நாம் முற்படுகின்றோம். நம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் பார்த்தோம்னா, என்னாகமும் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 30 வரை, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 4 முடிய, 3வது யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 18 என்ற 3 அதிகாரங்களை முன்வைத்து 3 சிறு தலைப்பின் மூலம் இதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவது என்னாகும் 11 23 30. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருமுழுக்கு பாகுபாடற்றது. என்னாகமும் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 30 வரை. இங்கு நம்ம பார்க்கின்ற பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, மோசேவுக்கும் கடவுளுக்கும் நடக்கும் வந்து உரையாடல். என்ன பண்ணாங்க, மோசே வந்து கடவுள்கிட்ட வந்து பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்திங்கன்னா, அங்கே மோசே வந்து யாருக்காக வந்துட்டு அவர் வந்து இந்த இன மக்களுக்காக வந்து கடவுள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்ம அவருடைய இன மக்களை வந்து பாதுகாக்கணும், காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வராரோ, அந்த இன மக்கள் மோசேவை வந்து தூசிக்கிறாங்க. தூசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, எகிப்திலே இருந்திருப்போமே, எங்களுக்கு இது மாதிரி வந்து கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மோசேத்தில் கேட்குறப்போ மோசே வந்து கடவுளத்தில் மன்றாடும்போது கடவுள் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் வந்து அவர் நடுவிலே 70 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்திருக்கிற அந்த மக்கள்லேயே வந்து 70 பேர் வந்து செலக்ட் பண்ணுறாரு, ரெப்ரஸன்டேட்டிவ் எடுக்கிறார். 70 பேர் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, எப்படி மோசைக்கு வந்து கடவுள் கொடுத்தாரோ, அதிகமாக நேசித்த மகனாகிய மோசைக்கு அவர் என்னென்னலாம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவி என்ன பண்ணுறாருன்னா, இவங்க மேலேயும் வந்து மேகத்திலிருந்து இறங்கும்படியாக என்ன பண்ணுறாருன்னா கட்டளையிடுறார் அந்த 70 பேர் மேலேயும். ஸோ 70 பேர் மேலேயும் வந்து கட்டளையிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் போயிட்டு ஊழியம் பண்ணுங்கள், நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுங்கள் அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவங்க மேலே வந்துட்டு கடவுளுடைய அந்த பரிசுத்த ஆவி வந்து என்ன பண்ணுறாங்க, வரம் இறங்கிய உடனே இவர்கள் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 70 பேர் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் பார்க்கின்ற பொழுது இந்த 70 பேரில் 68 பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா மோசையோட போகிறாங்க. 2 பேர் வந்து அங்கேயே தங்கிடுறாங்க. எல்தாத்து மேதாத்துன்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே தங்கிட்டு அங்கே தீர்க்க தரிசனம் பண்ணுறாங்க. மீதி பேர் மோசையோட என்ன பண்ணால் கடந்து செல்கிறாங்க. அப்போ இதை பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா, இது வந்துட்டு அங்கே நடந்ததை வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்து இந்த பாலை இறங்கி போயிட்டு இருக்கிற மோசையினுடைய கூட்டத்தை வந்து அவர் சொல்கின்ற பொழுது அங்கே என்ன பண்ணுற, நூனின் குமாரன் ஆகிய யோசுவா என்ன பண்ணுறாருன்னா, மோசை கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர்களை வந்து தடை பண்ணுங்க, அவங்க வந்து செய்கிற இது வந்து தீர்க்கதரிசனத்தை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, செய்ய விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கேட்கின்ற பொழுது மோசை என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து யார் கொடுத்த வரோம், கடவுள் கொடுத்த வரோம், இதை வந்து நம்ம தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போ இங்கே பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு வந்து ஒரு பாகுபாடற்ற ஒரு நிலையை காணப்படுகிறது. அப்போது எனவே அன்புக்குரியவர்களே இங்கு பார்க்கின்ற பொழுது கடவுள் அருள்கின்ற வரம் வந்து கடவுளை சபிப்பவர்களுக்காக, கடவுள் என்ன பண்ண கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணாங்க, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, எங்களை வந்து இது மாதிரி கொடுமைப்படுத்துறீங்களேன்னு சொன்ன கும்பலில் அந்த 70 பேர் இருக்காங்க. அந்த 70 பேரில் அவருடைய ஆவி இறங்கின உடனே, கடவுளுடைய ஆவி இறங்கின உடனே அவங்க என்ன பண்ணால் தீர்க்க தரிசனம் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அந்த சபிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, தூஷிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் வந்து தூஷித்தாங்களோ அவங்களையும், அவரை யாரை நம்பாம, கடவுளை வந்து நம்பாம நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் யார் நம்பாமல் இருந்தாங்களோ அவங்களையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா பாகுபாடின்றி அவர்களையும் பண்ணுற திருமுழுக்கு அந்த ஞானஸ்தானம் கொடுத்து, எப்படி மோசைக்கு வந்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், எப்படி வந்து அவர் ஆவியை இறக்கினாரோ அதே வந்து அதுக்கு என்ன செஞ்சாரோ அதை வந்து அப்படியே வந்துட்டு இவங்களுக்கும் வந்து இந்த 70 பேருக்கு வந்து செய்கின்றார். அப்போ எப்படி தன்னை நம்பாத மக்களிடையே 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தான் அதிகம் நேசித்த மோசேக்கு கொடுத்த ஆவியை அவர்களுக்கும் இறங்க பண்ணி அவர்களையும் தன் மந்தையில் இணைத்துக் கொண்டார். அப்போ என்ன பண்ணார், கடவுள் வந்து அவங்களையும் வந்து தன்னுடைய மந்தையில் இணைத்துக் கொண்டார். அப்போ எனவே திருமுழுக்கு வந்து ஒரு பாகுபாடற்றது.
இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லாமல் என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் ஒரு பாகுபாடு எல்லாருக்கும் பொதுவானது. அனைவரும் கர்த்தரின் ஐக்கியத்தில் இணையவே என்ன பண்ணார், கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கர்த்தருடைய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமா இருக்குன்னா, நீ மட்டும் வரணும், நீ தான் வரணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாரும் வந்து என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் விரும்புகிறார். அப்போ நாம் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். எத்தனையோ இந்த மாதிரி மக்களை பார்த்திருப்போம். அவர்களை மோசே வந்து எப்படி கூட்டி கடவுளிடம் தன்னுடைய அபிஷேகத்தை கடவுள் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை வந்து எப்படி அவங்க வந்து தன்னுடைய மக்களுக்கு வந்து பெற்றுக் கொடுத்தாரோ, அதுபோல கடவுள் நமக்கு கொடுத்துக்கின்ற ஆசீர்வாதங்களுக்கு நம்ம கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? அப்போ நம்ம வந்து அவங்களை எந்த இடத்துல நம்ம வந்து நம்மளே கொண்டு வருவதற்கு நாம் ரெடியாக இருக்கு, ஒரு உந்துதலாக இருக்கின்றோமா, இல்லை நம்ம வந்து அதை வந்து தடை பண்ணுவதற்கு ஒரு தடை கற்களாக இருக்கின்றோமா என்றும் சிந்தித்து பார்க்கணும். அப்போ என்ன பண்றேன்னா, இப்படி கடவுளுடைய வார்த்தை பெற்றுக்கொள்ள அவர்களையும் திருமுழுக்கு இணைக்கும் போது, திருமுழுக்கில் வந்து இணைக்கணும். திருமுழுக்கில் இணைக்கணும் நம்ம வந்து தகுதிப்படுத்தணும். எடுத்த உடனே நேரம் வந்து அவங்க ஞானஸ்தானம் கொடுத்துடணும். அதுக்கு என்னென்ன முறைமைகள் இருக்குது, திருச்சபைகள் மூலமாக வந்து நிறைய முறைமைகள் பின்படுத்தப்படுகிறது. அதை வந்து பின்பற்றும்படி அவர்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், அவர்களை வந்து பயிற்சி விட்டு பிறகு அவர்களை ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், கிறிஸ்துக்குள் வந்தால் வந்து இதெல்லாம் நீங்கள் செய்ய முதல்ல போன உடனே என்ன பண்ண ஐயர் ஞானஸ்தானம் கொடுத்துட மாட்டேன். அப்போ என்ன பண்ணாரு, அவங்ககிட்ட கேட்பார், நீங்கள் வந்து இது மாதிரி விக்கிரகங்களை வணங்குகிறீங்களா, இதெல்லாம் விட்டு விலகுகிறீங்களா என்று கேட்கின்ற பொழுது அனைத்துக்கும் அவர்கள் வந்து ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர்களே பண்ணாங்க, இதெல்லாம் நாங்கள் வந்து வெற்றிடுவோம், கடவுள் ஒருவர் மாத்திரமே என்று அவர்களை வந்து தன்னை வந்து அவர் என்ன பண்ணுவோம் விட்டு கொடுத்து வருகின்ற பொழுதுதான் வந்து கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஞானஸ்தானம் என்பது கடவுள் கொடுக்கிற ஞானஸ்தானம். இதுக்கு நம்ம எந்த இடத்துல வந்து தகுதி பெற்றிருக்கின்றோம், அவர்களை வந்து நம்ம கொண்டு வருவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கின்ற சிந்தித்து பார்க்கணும். அப்போ இப்படி கடவுளின் வார்த்தையை பெற்றுக்கொள்ள அவர்களையும் திருமுழுக்கு இணைக்கும் போது பாகுபாட்டற்ற அமையும். ஒவ்வொருவரையும் விரும்புகிறார். ஆகவே கடவுள் ஒவ்வொருவரும் விரும்புகிறார். அவர்களை நாம் எவ்விதத்தில் நம்ம கொண்டு வருகின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, திருமுழுக்கு மாறுபாடற்றது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-4. 1 கொரிந்தியர் 10 வசனங்கள் 1-4. இதற்கு முன் பார்த்ததில் வந்து பார்க்கின்ற போது திருமுழுக்கு வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும், இப்போ யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் திருமுழுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக சொல்லிட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படி வந்து நம் முற்பிதாக்களுக்கு பாகுபாடின்றி கொடுத்த பரிசுத்த ஆவியை ஞானஸ்தானத்தை அவர்கள் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் பெற்றார்கள். அப்போ எப்படி அவங்க வாங்கிட்டாங்கன்னா, சாதாரணமாக கிடைக்கல, மேகத்தின் மூலமாக சமுத்திரத்தின் மூலமாக வந்து பெற்றுக்கொண்டார்கள். அப்போ அனைவரும் ஒரே ஞானபானத்தை என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து ஒரே விதமான ஞானபானத்தை குடித்தார்கள். அதாவது ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அப்போ அந்த கண்மலையே யாருடானா கிறிஸ்துன்றாரு. அப்படின்னா பண்றாரு பவுல் எப்படி சொல்லி முடியாதுன்னா, அப்போ அந்த கண்மலையே வந்து கிறிஸ்து தான். எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, ஞானபானத்தை குடித்தார்கள். அந்த ஞானபானம் எங்கிருந்து வந்துச்சுன்னா ஞான கண்மலையிலிருந்து வந்துச்சு. அந்த கண்மலை யாருன்னா கிறிஸ்து. இங்கு பார்க்கின்ற பொழுது பவுல் என்ன பண்ண கொரிந்தியருக்கு சொல்லுகின்ற போது, நம்முடைய பிதாக்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்று பருகிய நீர் ஞான கண்மலையின் தண்ணீர், அந்த கண்மலையே கிறிஸ்து. எனவே தேவனுடைய அழைப்பை அலட்சியமாக என்ன பண்ண பாராமல், அலட்சியமா கேர்லெஸ்ஸா இல்லாம என்ன பண்ண அலட்சியமா பாராமல் அவரை பின்பற்ற நாம் மாறுபாடு காட்டாமல் நமது ஆத்தும தாகத்திற்கு தேவன் தன்னையே கொடுத்தார். தன்னுடைய ஆத்தும தாகத்திற்கு நம்ம தேவன் தன்னையே முழுமையாக கொடுத்தார். அதாவது இங்கு ஞான கண்மலையின் என்பது இயேசு கிறிஸ்து. அந்த ஞான கண்மலை என்பது இயேசு கிறிஸ்து. ஞான பானம் என்பது இயேசுவின் ரத்தம். அதிலிருந்து வர தண்ணீர் தான் வந்து ஞான பானம். ஞான போஜனம் வந்து இயேசுவின் சரீரம். ஞான போஜனம் வந்து இயேசுவின் சரீரம். இந்த 3 வந்து பவுல் சொல்லியிருக்கிறார். ஞான கண்மலை, ஞான பானம், ஞான போஜனம் என்ற 3 வார்த்தைகளை பயன்படுத்தி. எனவே திருமுழுக்கு பெற்ற நாம் அவரின் அவயங்களை நம்ம அப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து சாதாரண அவருடைய நம்ம சரீரத்தை ருசி பார்த்துருக்கணும், அவருடைய ரத்தத்தை வந்து பருகி இருக்கின்றோம். அப்போ அவருடைய அவயங்களை வந்து நம்ம ருசித்த நாம் அதற்கு நாம் தகுதியானவர்களா என்று சிந்தித்து பார்க்கணும். உண்மையிலே வந்து நம்ம வந்து அவருடைய அவயங்களை வந்து ருசித்து இருக்கின்றோம். அப்போ அது நம்ம குவாலிஃபைடா, நம்ம வந்து அதுக்கு வந்து தகுதியானவர்களா சிந்தித்து பார்க்கணும். இல்லை நம்ம வந்து பெயரளவில் வந்து என்ன பண்றோம்னா கிறிஸ்துவ பின்பற்றுகிறவர்களா நடந்து என்ன பண்ணுவோம், பெயரளவில் வந்து சர்ச்சைக்கு போறது, வசனம் படிக்கிறது, அது மாதிரி இருந்துட்டு இல்லாமல் என்ன பண்றோம்னா உண்மையிலேயே வந்து நாம் கிறிஸ்துவ நாம் இருக்கின்றோமா, நாம் மற்றொரு இடத்தில் மாறுபாடு காட்டணும். மாறுபாடு கொண்டு அவர்களை ஒதுக்கி அவர் என்ன பண்ண ஓரம் கட்டிட்டு நீங்க அப்படி அப்படி சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டு என்ன பண்றோம், ஒதுக்கி பயணிப்பது வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவனுடைய ஜீவிய வாழ்க்கை அது கிடையாது. அது அன்புக்குரியவர்களே, நாம் எவ்விடத்தில் உள்ளோம், நம்ம வந்து எது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கின்றோம், நம்ம வந்து மற்றவர்களை வந்து ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்ம இருக்கின்றோமா,
இல்லை வந்து அவர்களையும் இணைத்து செல்கின்றதுக்கு இணைத்து பயணிப்பதற்கு நாம் தகுதியுடன் செஞ்சிருப்போம். பண்புக்குள்ளே நாம் இடத்தில் உள்ளோம் என்று சற்று ஆராய்ந்து பார்க்க கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். ஒரே ஆண்டவர் ஒரே திருமுழுக்கு என்பது திருமுழுக்கு வந்து பாகுபாடற்றதாகவும் திருமுழுக்கு என்பது மாறுபாடற்றதாகவும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருமுழுக்கு வேறுபாடற்றது. திருமுழுக்கு வேறுபாடற்றது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-18. யோவான் 10 வசனங்கள் 7 முதல் 18. இங்க என்ன சொல்றாங்கன்னா, திருமுழுக்கு பாகுபாடற்றதாய் கடவுளிடமிருந்து பெறப்பட்டதை அதில் எவ்வித மாறுபாடும் காட்டாமல், அப்படின்னா எந்த விதமான மாறுபாடு காட்டாமல் கிறிஸ்து தான் நம் மீட்பு என பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு, கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கை, என்னை அவர் தான் வந்து மீட்கும் பொருள் அப்படி சொல்லிட்டு திருமுழுக்கு, இதை நமது வாழ்வின் வேறுபாடு காட்டாமல், நம்மளுடைய வாழ்வு வந்து பண்ணோம் ஒரு வேறுபாடு காட்டாமல் இவங்களுக்கு அவங்களுக்கு என்று நம்ம பிரித்து வைக்க என்ன பண்றோம். யோவான் 10:16 என்ன சொல்றாருன்னா, யோவான் 10:16 கூறியது போல, இதோ தொழுவத்தில் உள்ள ஆடுகளை தவிர, கடவுள்ல கிளியரா சொல்றாரு, தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளை தவிர வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. எனக்கு வந்து இதுல வராத ஆடுகள் என்னுடைய ஆடுகள் தான், அவர்களையும் நான் கொண்டு வர வேண்டும். அவங்களையும் என்ன பண்ண, அவங்களையும் நான் வந்து மந்தையில கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போ வந்து என்ன பண்றேன்னா, அவைகள் வந்து என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப என்ன பண்ண, கொண்டு வர வேண்டிய நம்மளுடைய வேலை. அப்போ வந்து அவைகள் வந்து நம்மளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஜீவனும் இருக்கும் என்கிறார். அப்படின்னா ஒரே மந்தையும் ஒரே ஜீவனமா இருக்கும் அப்படின்றார். நம்முடைய தாகத்தை தீர்த்த கடவுளுடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவருக்காக அவர் எதுவுமே கேட்கல. அவர் கேட்கறதுல வந்து இதே மாதிரி ஆடுகள் நிறைய இருக்கு, அந்த வெளியில இருக்கு, அந்த ஆடுகளை வந்து உள்ள கொண்டு வரணும். அப்பதான் வந்து அவங்கள வந்து என்னுடைய சத்தத்தை கேட்பாங்க. அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ண, ஒரே மந்தையும் ஒரே ஜீவனமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என் மந்தையில் உள்ள ஆடுகள் மாத்திரமல்ல, நிறைய ஆடுகள் வழி தவறி வெளியில் சுற்றி திரிகிறது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியில சுற்றி திரிகிறாங்க. இந்த ஆடுகளை எனக்கு கொண்டு வர வேண்டும். என்ன பண்றாங்க, உங்களோட ரோல் என்ன, இந்த ஆடுகளை வந்து நீங்க எனக்கு கொண்டு வரணும். தன் தாகத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே நாம் கடவுளுடைய அழைப்புக்கான திருமுழுக்கில் வேறுபாடற்று நம்ம என்ன பண்றோம், வேறுபாடற்று அனைவரும் பங்கு பெறும்படி தகுதிப்படுத்தி, அவளை பண்ண எடுத்தோடனே யாரோ கொண்டு அவளை தகுதிப்படுத்தி வேறுபாடுகளை கலைத்து கடவுளின் தாகத்தை தீர்க்க, கடவுள் நமது மனம் வேறுபாடற்றதாய் பிரிந்து கிடக்கின்ற ஆத்துமாக்களின் அவர்களின் வேறுபாட்டை கலைத்து அனைவரையும் ஒருமித்த கொடையின் சபையில் அங்கம் வகிக்கும் போது என்ன பண்ண, எல்லாரும் வந்து ஒரே சர்ச்சில், அதாவது என்ன பண்ண, அங்கங்க பிரிஞ்சு நீங்க தனி நான் இந்த இது அதுன்னு சொல்லிட்டு இல்லாம எல்லாரும் என்ன பண்ணோம், ஒன்றிணைக்கணும். அப்ப என்ன பண்ண, கடவுள் என்ன பண்ண, அதுதான் சொல்றாரு. இப்ப நான் இந்த சர்ச்சில் இருக்கணும், இங்க வந்து என்னுடைய ஆடுகள் வந்துட்டு என்ன பண்ண, வழி தவறி அங்கங்க போயிருக்குது, அந்த ஆடுகள்லாம் கொண்டு வந்தா அவங்க சத்தத்தை கேட்டு அப்ப என்ன பண்றதான் சொல்றாரு, ஒரே மந்தையாயும் ஒரே ஜீவனுமா இருப்போம், நம்ம ஒரே உயிர் தான், நம்ம இதுக்கு தனித்தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ ஒருமித்த பிதாவின் மந்தையாகிய திருச்சபையில் திருமுழுக்கு பெற்று பாகுபாடு காட்டாமல் இல்லை மந்தையிலே இருந்து கொண்டு மாறுபாடு எண்ணம் உள்ளவர்களா என்ன பண்ணா, பாகுபாடு காட்டுறோமா, இல்லை மந்தையிலே நம்ம சர்ச்சுக்குள்ளே இருந்து சர்ச்சிலே வந்துட்டு 2 குரூப்பா பிரிஞ்சு இல்லாம மந்தையிலே இருந்து கொண்டு மாறுபாடு எண்ணம் உள்ளவர்களாய் அல்லாமல் நம்மை போல் இயேசுவின் தாகத்தை தீர்க்கும், கடவுளினுடைய தாகம் வந்து ஒன்றும் தொலைந்த ஆடுகள் வழி தவறி போன ஆடுகளை உள்ள கொண்டு வருது. அது போல என்ன பண்ணா, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட இயேசுவின் தாகத்தை தீர்க்கும் பொருளாய் வேற்றினத்தவரையும் மதத்தினரையும் மொழியினரையும் கிறிஸ்துவின் அவயமாய் பாவித்து, அவங்களே வந்து நம்முடைய கிறிஸ்துவனுடைய சரீரம் அவங்களை பாவித்து அவர்களையும் திருமுழுக்கு ஆயத்தப்படுத்தி நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். எனவே அன்புக்குரியவர்களே, இவ்விதத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த திருமுழுக்கு பாகுபாடற்றதாய் மாறுபாடு சிந்தனையற்றதாய் வேறுபாடுகளை கலைத்து மற்றவர்களையும் இயேசுவின் அன்பில் பயணிக்க வேண்டியது நம் மீது விழுந்த கடமை. ஒவ்வொருத்தரும் நான் மட்டும் வந்து கிறிஸ்டியனா இருந்தா போதும், நான் மட்டும் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும் இல்லாம என்ன பண்ணுவோம், திருமுழுக்கு எடுத்துனா போதும் இல்லாம அவங்களையும் வந்து கொண்டு வந்து ஒரே ஆண்டவர் ஒரே திருமுழுக்கு. இன்னைக்கு நிறைய ஒரேன்னு வருது, அது மாதிரி இல்லாமல் என்ன பண்ணோம், ஒரே ஆண்டவர் ஒரே திருமுழுக்கு என்று சொல்லிட்டு ஒரு குடையின் கீழ் நம்ம என்ன பண்ணோம், வந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ வந்து கடவுள் இதுதான் மிகவும் அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் தயாராகின்றோமா, கடவுளுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் தயாரிக்கணுமோ என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். இதை நாம் செய்கின்றது நம்மளுடைய ஒவ்வொரு மீனும் வந்து கடமை. இதை நாம் முன்னெடுத்து பயணிப்போம். அப்பொழுது எனவே இதை நாம் வாழ்வில் வந்து முன்னெடுத்து அனைவரையும் ஒன்றிணைத்து தகுதிப்படுத்தி திருமுழுக்கில் அவர்களை இணைத்து நாம் பயணிக்கின்ற போது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பார். கடவுளுடைய எண்ணம், அவருடைய தாகம், தீராத தாகம்
நான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, நீ மட்டும் நல்லா இருந்தா போதாது. நிறைய பேர் வந்து குட்டி சோறா போயிட்டு இருக்காங்க. அவங்களையும் வந்து நம்முடைய மந்தையில கொண்டு வரணும். கொண்டு வந்து நம்முடைய திருச்சபையில கொண்டு வாங்க. வந்து என்ன பண்ணணும், எல்லாம் ஒற்றுமையா இருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய சமூகத்தை உயர்த்துவோம். திருச்சபையில வந்து அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரையும் கொண்டு வந்து, நான் வந்து வேற்று மதத்தினர் யாராக இருந்தாலும், வேற்று மொழியினராக இருந்தாலும், வேற்று சிந்தனை கொண்டவர் யாராக இருந்தாலும் அவர்களையும் வந்து நம்முடைய மந்தையில் அவர்கள் இணைத்து பயணிக்கணும். அதுதான் வந்து கடவுள் நம் மீது எதிர்பார்க்கிறார். அதை செய்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருந்து நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக இறைவா, நாளை காணொலியாக கொடுத்த கிருபைகளுக்காக சுத்தப்படுது. தேவரீர் அனாதை திருமணத்தின்படி இப்போது நீ கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கைகள் ஆண்டு ஆமாடு அனைத்தும் போதுமான பலனை கொடுத்து எங்களை தேர்ச்சி ஆற்றி பலப்படுத்தி கொள்ளான கூட சுத்தப்படுது. நான் ஒன்றிணைந்து ஆண்டு திருச்சபை எங்கள் ஒரு குடும்பமாக இடத்தில் வருகின்ற பொழுது ஆண்டு ஆமாடு ஒரே ஆண்டவர் ஒரே திருமுழுக்கு ஆண்டவர் நாங்கள் நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய தேவன், நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே சப்பா எங்களுக்காக ஆண்டவர் சப்பா நீ பரிந்து பேச தேவனை உணர்ந்து விசுவாசிக்கும். தொடர்ந்து ஆஸ்வதிங்க. இந்த நாளை அன்பின் பார்க்க நீரை பொருட்படுத்துங்கப்பா. அனைவருக்கும் போதுமான பலனை கொடுத்து ஏற்றுகிறேன் பிதாவே. ஆமென். God bless you all.